இந்த பிங்க் கலர் புடவை தான் மேடி செலக்ட் பண்ண புடவையா இருக்கும். ஐயோ, ஸ்வேதா தப்பான சாரி எடுத்துட்டாளே. மேடி, இதானே நீங்க செலக்ட் பண்ண புடவை? என்ன ஸ்வேதா இப்படி பண்ணிட்ட? நான் தப்பான புடவைய சூஸ் பண்ணிட்டேனா? ஏய் பொண்டாட்டி, நீ தப்பான புடவையை சூஸ் பண்ணுவியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, இதுக்கு போய் உடனே அழ ஆரம்பிச்சிட்ட. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உன் மேல ப்ராமிஸ். நான் சூஸ் பண்ண புடவையை தான் நீயும் சூஸ் பண்ண. ஸ்வேதா, நீயும் புருஷனும் நிஜமாவே மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஸ்வேதா, நான் செலக்ட் பண்ண புடவையை கட்டி உன்னை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த சரியை கட்டிட்டு வரியா? தேங்க்ஸுங்க. ஓகேண்ணா. சரியான நேரத்துக்கு மருந்து கிடைக்காம மாதவன் செத்துருவான். இந்த வீட்டை விட்டு போன ஸ்வேதா இனி இந்த வீட்டு பக்கமே திரும்பி வர மாட்டான்னு நாம கணக்கு போட்டா நம்ம கணக்கு எல்லாம் தப்பா போய் அந்த ஸ்வேதா இப்போ வேற லெவல்ல நம்ம வீட்டுக்குள்ள வரப்போறா. போலீஸ் பிளான் எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நான் அப்பவே சொன்னேன். இதுங்க ரெண்டும் என் பேச்ச கேட்டுச்சிங்களா? இலையில போட்ட சோத்துக்குள்ள நெல்லிக்காய மறைக்கலாம், பூசணிக்காய மறைக்க முடியுமா? எப்படியும் ஸ்வேதா வந்தா ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு முன்னாடி கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு நாம மட்டுமாவது தப்பிச்சு போயிட வேண்டியதுதான். நம்ம வீட்டு வேலைக்காரியா என் கால் அடியில கடந்தவ அந்த ஸ்வேதா இப்ப இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி ஆயிட்டா. இதெல்லாம் கேட்கணும்னு என் நேரம். டென்ஷன் ஆகாத பூமிகா, ஏதாவது பண்ணுவோம். கண்மணி, என்ன? இல்ல, நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க. நான் வேணா ஊருக்கு போய் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன்னு. என்ன எப்படி முறைக்கிறாளுங்க? மா, எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. இங்க இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ ஊருக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறியா? அது இல்ல கண்மணி, இப்போ நம்ம நிலைமை முன்ன மாதிரி இல்ல. ஸ்வேதா நம்மள நேருக்கு நேர் எதிர்த்துட்டா. ஸ்வேதாவுக்கு நாம தான் அவ வீட்டுல நகையை மறைச்சு வச்சு பிளான் பண்ணி அவளை போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல அடைச்சு வச்ச விஷயம் வரைக்கும் எல்லாம் நல்லா தெரியும் அவளுக்கு. மேடி செலக்ட் பண்ண புடவைய நான் கட்டிட்டு வந்துட்டேன். புடவை எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு பார்த்தா அவரை காணோம். எங்க போயிருப்பாரு? என்ன மேடி, கல்யாண மாப்பிள்ள மாதிரி வந்து நிக்கிறீங்க? நீ கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கும்போது நான் கல்யாண மாப்பிள்ள மாதிரி தானே இருக்கணும். சரி வா போலாம். என் மக பூமிக்கு ஆசைப்பட்ட அந்த பணக்கார வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும். இப்போ ஸ்வேதா நம்ம மேல செம கோவத்துல இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஸ்வேதா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே செய்ய போற முதல் காரியம் நாம இது வரைக்கும் செஞ்ச எல்லா தில்லாலங்கடி வேலையும் கல்பனா அம்மா கிட்ட போய் சொல்றதுதான். ஏற்கனவே கல்பனா அம்மாவும் இந்த குடும்பமும் நம்மள எப்படா வீட்டை விட்டு துரத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்குது. இப்ப போய் ஸ்வேதா வந்து நம்மள போட்டு கொடுத்தானா அவ்வளவுதான். விஷயம் வெறுவாயம் மெல்றவனுக்கு வெத்தலை கிடைச்ச மாதிரிதான். குடும்பமே சேர்ந்து நம்மள அடி வெளுத்து இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க. மா, அப்படி சொல்லாத. பூமிக்கு ஆசைப்பட்ட மாதிரி
இந்த வீட்டோட மகாராணியா வாழுவா. அந்த ஸ்வேதா திரும்ப நம்ம காலுக்கடியில செருப்பு மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அது எப்படி முடியும் கண்மணி? கல்பனாமா சொன்னத நீயும் தானே கேட்ட. இனி இந்த குடும்பமே ஸ்வேதாவை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாட போகுது. இங்க பாரு, அவங்களா நம்மள அடிச்சு விரட்டுறதுக்குள்ள நாமளே கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு பின்பக்கம் வழியா ஓடி போயிடலாம். வாங்குற அடியாவது மிஞ்சுண்டி. பாட்டி, நீ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க. இந்த பூமிக்கா தான் எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவா. என்ன யாரும் தள்ள முடியாது. கௌதம் கட்டின இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் ஸ்வேதா இல்ல, அந்த சாமியால கூட என்ன ஒன்னும் பண்ண முடியாது. பணக்கார வாழ்க்கைங்கிறது என்னோட பிறவி கனவு பாட்டி. அந்த வாழ்க்கைய நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இவ்ளோ நாளா நான் நல்லவ மாதிரி நடிச்சு அந்த ஸ்வேதா முதுகுல குத்தி என் காலடியில அடிமையாக்கதானே நான் நினைச்சேன். இனி அது முடியாது. இனி மறைஞ்சு அடிக்க போறதில்ல, இறங்கி நேருக்கு நேரா அடிக்க போறேன். அந்த ஸ்வேதா இந்த வீட்டுக்குள்ள எப்படி திரும்பி வரான்னு நானும் பாக்குறேன். ஒரு புல்ல பூச்சி அந்த ஸ்வேதா. அந்த ஸ்வேதாக்கே கொடுக்கு முளைச்சா எனக்கு கொம்பே முளைக்கும். புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைக்குமா? நிஜமாவா கண்மணி? இல்ல, எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். மா, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வையே, ஒன்ன கொன்னு அந்த பழிய ஸ்வேதா மேல போட்டு அவளை இந்த வீட்டுக்குள்ள வர விடாம தடுத்துருவேன். நம்ப முடியாது, செஞ்சாலும் செய்வாளுங்க. ஸ்வேதாவை இந்த வீட்டுக்குள்ள வர விடாம தடுக்க இனி என்ன பண்ண போறோம் பூமிகா? ஏதாவது பண்ணணுமா? நல்லா பெருசா பண்ணணும். அவ இந்த வீட்டுல மாதவனோட காலடி எடுத்து வைக்கும் போது இங்க ஒரு சம்பவம் நடக்கணும். அந்த சம்பவம் ஸ்வேதாவை கொலசாமின்னு சொன்ன அந்த கல்பனா ஆண்டியே இந்த வீட்டை விட்டு வெளியே போ ஸ்வேதான்னு சொல்ல வைக்கணும். என்ன பூமிகா பண்ண போறோம்? ஏதாவது பண்ணணுமா? யோசிப்போம். நாம சும்மா இருந்தாவே ஸ்வேதா அவளை வளர்த்த பாசத்துல மன்னிச்சு விட்டுடுவா. இல்லாட்டி அவ கால்லயோ கையிலயோ விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஓசியிலேயே ஏசி காத்து வாங்கிக்கிட்டு இங்கேயே ஓரமா ஒண்டி வாழ்ந்துடலாம். இத நாம சொன்னா இதுங்க கேட்கவா போகுதுங்க? என்ன மேடி, சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? முதல்ல புடவை எடுக்க துணி கடைக்கு கூட்டிட்டு போனீங்க, இப்போ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சர்ப்ரைஸ் இருந்தா தானே லைஃப்ல ஒரு கிக் இருக்கும். அதான். போய் சாமி கும்பிட்டுட்டு வா. நீங்க வரல? நான் வரல, நீ போயிட்டு வா. ஏன் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? நமக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு தானே நம்ம எல்லாம் சாமி கும்பிடுறோம். அதான் எனக்கு எதுவும் தப்பா நினைக்காம பாத்துக்கிற மகாலட்சுமி நீ இருக்கும்போது இன்னொரு சாமிய நான் எதுக்கு வேண்ட போறேன்? போ, நீ போய் வேண்டிக்கிட்டு வா. சரி மேடி, நீங்க சாமி கும்பிட வேண்டாம், நானே உங்களுக்காக சேர்த்து சாமி கும்பிட்டுக்கிறேன். ஆனா நீங்க கோவிலுக்குள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், விடு. சாமி என்ன உங்க பங்காளியா? முறுக்கிக்கிட்டு நிக்கிறீங்க, வாங்கண்ணா. ஓகே, பொண்டாட்டி சொன்னா கேட்டுதானே ஆகணும். நானும் கோவிலுக்குள்ள வரேன். சார், ஒய்ஃபுக்கு பூ வாங்கி கொடுங்க. சரி கொடுங்க. பொண்டாட்டி, பூ வாங்கி தரேன், தலையில வச்சுக்கோ, அப்புறம் கோயிலுக்குள்ள போலாம். பூ எவ்வளவுமா? ஒரு முளை 20 ரூபா சார். மொத்தமா எத்தனை முழம் வச்சிருக்கீங்க? ஒரு 5 முளை இருக்கு சார். அத அப்படியே கொடுங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க. 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லையே சார். பரவாயில்லம்மா, வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சார். வாங்க பொண்டாட்டி, கொடு, நான் வச்சு விடுறேன்.
ஏய் பொண்டாட்டி, ஏன் அழுவுற? அழல, இது ஆனந்த கண்ணீர். ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் வாங்கி கொடுக்கிற ஒரு முழு பூவுக்கு முன்னாடி எதுவுமே நிக்காது. ஆனா எனக்கு ஒரு முழத்துக்கு 5 முழம் பூ வாங்கி கொடுத்து அதையும் நீங்களே எனக்கு வச்சு விடுறீங்க. அதான் நான் சந்தோஷத்துல கண் கலங்கிட்டேன். ஸ்வேதா, ஒரு பொண்ணுக்கு பூ எப்படியோ அப்படிதான் நீ எனக்கு. உன்னை நான் என்னைக்குமே வாடவும் விட மாட்டேன், கண் கலங்கவும் விட மாட்டேன். இப்பதானே சொன்னேன் அழக்கூடாதுன்னு. அழாத, இனிமே அழக்கூடாது, சரியா? அழமாட்டேன். சரி, திரும்ப பூ வச்சு விடுறேன். கோவிலுக்குள்ள போலாமா? அந்த ஸ்வேதாவை இந்த வீட்டுக்குள்ள வர விடாம எப்படிதான் தடுக்கிறது? ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. அந்த ஸ்வேதா மேடி கூட இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. அவளை வரவேற்க இந்த கல்பனாமா வேற வீட்டையே வேற லெவல்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டைம் வேற போய்கிட்டே இருக்கு. இந்த நேரம் பார்த்து ஒரு யோசனையும் வரவே மாட்டேங்குது. கண்மணி, ரொம்ப யோசிக்காத, அப்புறம் மண்டவலி வந்து பைத்தியமாயிட போற. அம்மா, நீயும் யோசிக்காத. யோசிக்கிறவளையும் யோசிக்க விடாம ஏதாவது வியாக்கியானம் மட்டும் பேசிக்கிட்டே இரு. ஆமா, வியாக்கியானம்னா என்ன? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. அதுக்கு எதுக்கு என்ன எரிக்கிற மாதிரி முறைக்கிற? பாட்டி, இப்போ நீ என்ன சொன்ன? வியாக்கியானம்னா என்னன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்ன? கண்மணி என்ன முறைச்சா ஏன் எரிக்கிற மாதிரி முறைக்கிறேன்னு கேட்டேன். எரிக்கிற மாதிரி. சூப்பர் பாட்டி, செம்ம ஐடியா கொடுத்திருக்கேன். நான் ஐடியா கொடுத்தனா? எப்ப? அம்மா, ஸ்வேதா இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்க நம்ம அபசகுணமா ஏதாவது பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? ஸ்வேதா வரும்போது நாம எல்லாரும் போய் ஸ்வேதா எதிர்க்க நின்னா அது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அதுவே பெரிய அபசகுணம் தானே. இல்ல, நம்மள இந்த குடும்பமே அபசகுணமா தானே பாக்குது. அதுக்காகத்தான் சொன்னேன். அம்மா, இப்படியே லூசுத்தனமா பேசிட்டு இருந்தேன்னு வை, உன்னை மென்டல் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துமா பாத்துக்கோ. அம்மா, பாட்டிய விடுமா, நான் சொல்றது கேளு. சொல்லு. அம்மா, அந்த ஸ்வேதா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற நேரத்துல இந்த வீட்டு பூஜை அறையில தீ பிடிக்கணும். தீனா சாதாரண தீ இல்லம்மா, பூஜை அறையை கொழுந்து விட்டு எரியணும். ஸ்வேதா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரம் பூஜை அறையை தீ பிடிச்சு எரிஞ்சா கல்பனா ஆண்டி ஸ்வேதாவையே ஒரு அபசகுணமா தான் பாப்பாங்க. நீ சொல்ற மாதிரி கல்பனாமா ஸ்வேதாவை அபசகுணமா பாப்பாங்களா? பாக்காட்டி கூட பாக்க வைக்கணுமா? கல்பனா ஆண்டிய மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தையே ஸ்வேதாக்கு எதிரா திருப்பி விடணும். ஸ்வேதாவை ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவளா, அவ இருக்கிற இடமே விளங்காதுங்கிற அளவுக்கு எல்லாரையும் நினைக்க வைக்கணும். அப்படி மட்டும் நினைக்க வச்சிட்டோம், கல்பனா ஆண்டிய வச்சு ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடலாம். நல்ல ஐடியா தான். ஆனா ஸ்வேதா வர நேரத்துல பூஜை அறையையே தீப்பிடிக்க வைக்கணும்ன்றது சாதாரண விஷயம் இல்லையே. அம்மா, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குமா. என்ன வழி? பாஸ்பரஸ். பாஸ்போர்ட்னா? பாஸ்போர்ட் இல்ல பாட்டி, பாஸ்பரஸ். அது ஒரு கெமிக்கல். அது மேல ஈரம் இருக்கிற வரைக்கும் அது சாதுவா சமத்தா இருக்கும். ஈரம் மட்டும் அதை விட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான், கப்புன்னு பத்திக்கும். ஏதோ மேஜிக் மாதிரி சொல்ற. நான் போய் சீக்கிரம் அந்த பாஸ்பரஸ வாங்கிட்டு வரேன். சரி, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. கண்மணி, பூமிகா சொல்ற மாதிரிலாம் செய்ய வேணாண்டி.
மீறி செஞ்சா நாமளே திரிய கொளுத்தி போட்டுட்டு 1000 வால வெடி மேல போய் உக்காந்ததுக்கு சமமாயிடும். நான் சொன்னா கேளுடி. ஐயோ ஏமா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாமா? பேசாம இரு, என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நீ பேசாம முறுக்க சாப்பிடு. எதை சொன்னாலும் திட்டுறாளே இவ. இவகிட்ட நல்லதையே சொல்லக்கூடாது. ஸ்வேதா, ஆமா ஸ்வேதா, நான் சொன்னதை தாண்டி ஜெயிச்சிட்ட போல. சாமி, கடவுளே, எனக்கும் மேடிக்கும் நடந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம போனதுக்கு காரணம் கண்மணி அம்மா பண்ண குழப்பம்தான். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாட்டியும் மேடியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்மணி அம்மா பண்ண தப்புக்கு எந்த தப்பும் செய்யாத மேடி கஷ்டப்படக்கூடாது. மேடியை நான் என் புருஷனா ஏத்துக்கிட்டு அவர் கூட ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நாங்க ஒத்துமையா சந்தோஷமா வாழ நீதான் எங்களுக்கு அருள் புரியணும். நமச்சிவாய. என்ன ஸ்வேதா, கட்டின தாலி நிலைக்கணும், நீ புருஷன் கூட நிம்மதியா வாழணும்னு அம்மனை வேண்டுறியா? சாமி, நான் கடவுள்கிட்ட வேண்டினது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். நடந்து முடிஞ்சது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாம் எனக்கு தெரியும். அந்த ஈசன் எனக்கு சொல்லுவான், உன் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. நான் சொல்லட்டா? உனக்கும் உன் புருஷனுக்கும் ஜென்ம தோஷம். அது தெரியாம இந்த கல்யாணம் நடந்துடுச்சு. உன் கழுத்துல தாலியும் ஏறிடுச்சு. விதி உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சதே பிரிக்கத்தான். உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது. அதை எப்படி சமாளிக்க போற? என்ன சாமி சொல்றீங்க? என் கழுத்துல இருக்கிற தாலி ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள மேடி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க? ஆமா, நான் சொல்றது அத்தனையும் சத்தியம். எல்லாம் ஈசனுடைய வாக்கு. உன் புருஷன் சாக போறான். அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. என் மேடிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவரு நல்லா இருக்கணும். அவரு 100 வருஷம் நல்லா வாழணும். நீ இப்படி நினைக்கிற, விதி அப்படி நினைக்கலையே. அது காலனை வச்சு உன் புருஷனை காவு வாங்க காத்திருக்கு. அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றேன்ல சாமி. நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல. என் மேடிக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. பரிகாரம் பண்ணா தோஷம் சரியாயிடும்னு சொல்லுவாங்கல்ல. நான் என்ன பரிகாரம் வேணும்னாலும் பண்றேன் சாமி. ஆனா என் மேடிக்கு மட்டும் ஒண்ணும் ஆகக்கூடாது. உன் புருஷன் உயிரை காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு. அத நீ செய்வியா? என்ன செய்யணும் சாமி, சொல்லுங்க. நீ உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு போகணும். உன் புருஷன் உயிரை காப்பாத்த இதை தவிர வேற வழி இல்லை.